நாம் விட்ட சில தவறுகள் எமக்கு நெருக்கடி நிலைமையாக வந்திருக்கக்கூடும். சில வேளை கட்டவிழ்த்து விடப்பட்ட உலக ஆயுத பயங்கரத்தினூடாக, உலக இனவாதத்தின் அடிப்படைகளாக, அதனுடைய அடிவரடிகளாக சிந்திக்கின்ற யோசிக்கின்ற ஒரு கூட்டம் உருவாகியும் நம்முடைய முதுகுக்கு பின்னால் எங்களை தள்ளக்கூடிய ஒரு சக்தியும் இருக்கலாம். இருந்த போதிலும் நாம் சரியான ஈமானோடும் கடுமையான அமல்களோடும் இறுகிய நிலையில் நாம் இருந்தால் எங்களுக்கு வசமாக எல்லாவற்றையும் அல்லாஹ் ஆக்கி தருவான் என்ற வஅதாவும் குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. வஅதல்லாஹுல்லதீன ஆமனூ மின்கும் வஅமிலுஸ் ஸாலிஹாத், உங்களில் அல்லாஹ் தஆலா வாக்களிக்கின்றான், ஈமான் கொண்டு நல் அமல்கள் புரிந்த மக்களுக்கு அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தினுடைய ஆட்சி அதிகாரத்தை கட்டுப்பாட்டை வழங்குகின்றான். கமஸ்தகலபல்லதீன மின் கபலிக்கும், உங்களுக்கும் முன்வார்ந்தவர்கள் இந்த முஸ்லீம் இராச்சியத்தை உலகத்தை எப்படி ஆண்டார்களோ அப்படியான ஆட்சி அதிகாரத்தை உங்களுக்கு தந்து மாத்திரமல்லாது உங்களுக்கு வாழக்கூடிய தளமாக நிம்மதியான ஒரு நிலையாக நாட்டிலே உலகத்திலே வாழக்கூடிய வாய்ப்பை அவன் புறத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவான் என்று அல்லாஹ் வாதா செய்திருக்கிறார். இன்னல்லாஹ லா யுக்லிபுல் மீஆத், நிச்சயமாக அல்லாஹ் வாக்களித்ததற்கு மாறு செய்ய மாட்டான். மனிதன் மாறலாம், ஆனால் அல்லாஹ் தஆலா ஒருபோதும் மாற மாட்டான். அந்த நம்பிக்கை, வலுவான நம்பிக்கையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த நம்பிக்கையோடு எந்த நாட்டிலே நாம் வாழ்ந்தாலும் அந்த நாட்டுக்கு பற்றுடையவர்களாக, நாட்டுடைய விசுவாசிகளாக நாம் வாழுகின்ற போது, பிற மத மக்களை மதித்து நாம் நடக்கின்ற போது எம் காலடிகளில் வந்து அவர்கள் எங்களுக்கு உதவியாளர்களாக இருப்பார்கள், எங்களை மெச்சுவார்கள். எங்களுடைய அமலும் ஈமானும் அவர்களுடைய உள்ளத்திலே தாக்கத்தை ஏற்படுத்தும், ஈர்ப்பு சக்தியை உருவாக்கும். அப்படியான ஒரு நிலைமையை உருவாக்க வேண்டிய காலத்தின் தேவைக்கு நாம் உட்படுத்தப்பட்டிருக்கிறோம். பல பலவிதமான வெற்றிகளை அல்லாஹ் தரக்காற்றி காத்து கொண்டிருக்கின்றான். பத்ரீத்த களத்திலே 5000 மலாயிக்காமார்களை கொண்டு இறக்கி உதவி செய்த இறைவன் தான் இன்று வரை ஹய்யுல் கய்யூமாக, தாயிமாக, நிரந்தரமாக, உயிருள்ளவனாக, நிலையானவனாக பூமியிலே அல்லாஹு தஆலா மக்களை வழிநடாத்தி ஹல்குகளை பராமரித்து கொண்டிருக்கின்றான். அந்த ரப்புதான் இன்றும் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான். அவனுடைய உதவி சமீபமானது. அலா இன்ன நஸ்ரல்லாஹி கரீப், அலா அறிந்து கொள்ளுங்கள், இன்ன நஸ்ரல்லாஹி கரீப், அவனுடைய உதவி மிகவும் சமீபமானது. ஆகவே அவனுடைய உதவியை பெறுகின்ற மைதானத்தை நாம் உருவாக்க வேண்டிய ஒரு காலகட்டத்திலே இருக்கின்றோம். இது முதலாவது பிரதானமாக இந்த நாட்டிலே வாழுகின்ற நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு முதலாவது அம்சம். ஈமான் வலுவானதாக ஆக்கப்பட வேண்டும். ஈமான் வலுவானதாக ஆக்கப்படுவதற்குரிய முயற்சிகள் என்ன செய்யப்பட வேண்டும்? நல்ல பல உபதேசத்தை கேட்பதும் ஈமானை அதிகரிக்க செய்வதற்கான ஒரு வழிதான். நல்ல அறிவு தரும் நூல்களை படித்து விளங்குவதும் எங்களுடைய ஈமானை அதிகரிக்க செய்வதற்கான வழிதான். நல்ல அமல்களை செய்ய வேண்டும் என்ற முயற்சி, தியாகம் செய்வதும் நம்முடைய ஈமானை அதிகரிக்க செய்வதற்கான வழிதான். நாம் பார்க்கின்ற பார்வை, கேள்விகள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு பொருத்தமானதாக இருக்க வேண்டும். நம்முடைய சூழல் அல்லாஹ்வுக்கு பொருத்தமானதாக ஆக்கப்பட வேண்டும் என்பதெல்லாம் ஈமானை அதிகரிக்க வேண்டிய செயல்பாடுகள் தான். ஒரு மனிதனுடைய ஈமானுடைய அளவுதான் அவனுடைய அமல்களுடைய வெளிப்பாடாக அமையும். அமல் செய்கின்ற மக்களுக்கு 100 நாளா 100, ஈமானும் அமலும் இரண்டும் நகமும் சதையும் போல் இருக்க வேண்டும். எப்படி போனும் சிம்மும் இருந்தால் தொடர்புகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியுமோ, அதே போன்றுதான் நாம் ஈமானும் அமலோடும் உறுதியாக இருக்கின்ற போது அல்லாஹ்வுடைய உதவி காலடிய வந்து சேரும். அமல் செய்கின்ற போது இதே சுத்தியோடு, இஹ்லாஸோடு, தியாகத்தோடு செய்ய வேண்டும்.